அனைவருக்கும் வணக்கம். இது 3வது பதிவு. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 3வது பதிவு. இந்த பதிவும் காதலை பற்றி தான். என்னென்ன காதலை பற்றி கூட பதிவுகள் போடுறீங்களே என்று சொல்லி பல பேர் யோசிப்பீங்க. போட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னென்னு சொன்னால், எங்களோட கிராமத்தில் ஒரு 18 வயது படிக்கிற இயல் படித்த பெண் பிள்ளையும் 19 20 வயது சின்ன படியனும் 2 பேரும் காதல் என்ற பேரில் தங்களோட வாழ்க்கையை அநியாயமாக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்டார்கள் என்று தான் நீங்கள் சொல்லுவேணும். யாழ்ப்பாணத்தில் ரெண்டாவது வேறு மாதிரி சொல்லுவார்கள். இந்த எங்களோட வன்னியில் ஓடிவிட்டார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். நானும் அதைத்தான் பயன்படுத்துகிறேன். அப்போ உண்மையில் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவர்களை வாழ்த்தாமல் அப்படி ஏன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையே பிறந்தே 18 வருஷம். வாழ்க்கையை பற்றி பெரிய புரிவு தெளிவில்லை. எதிர்காலம் பற்றிய எந்த விதமான திட்டமும் இல்லை. வயசுக்கு ஒரு கொஞ்ச காலம்தான், முளைச்ச மூண்டில் விடையிலன்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்தில் அதுக்கிடையில் ஒரு காதல் அதுக்காண்டி ஒரு பெரிய முடிவெடுத்து தாய் தப்பனை விட்டு 2 பேரும் ஓடி போயிட்டார்கள். இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால், சேர்த்து வச்சால் அவன் அந்த என்ன செய்ய போகிறான், என்ன வேலை வாய்ப்பு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் வாழ்கிற இவ்வளோ சவால்கள் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் யூரோப்பில் இருக்கிறார்கள் அல்லது வேறு உங்களோட இந்தியாவில் இருக்கிறார்கள், இதை பார்க்குறது உங்களோட நாட்டில் இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். எங்களோட சமூகத்தில் இது ஒரு பெரிய விஷயமா, பெரிய இஷ்யூவாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்படிங்க யாரும் அப்படி ஓடுறியா இல்லையான்னு சொல்லி, யாழ்ப்பாணத்தில் நான் அப்படி கேள்விப்படையில அப்படி 18 19 வயதில் போகிறாண்டு இருக்குத்தான். அது சில பின்னடைவான இடங்களில் இருந்து சில பேர் போகிறார்கள். அப்புறம் ஃபோனை விட்டு குழந்தைகளை வேகமாக பெற்றுக்கொள்வார்கள். 3-4 குழந்தைகள் வரும். பிறகு பொருளாதார கஷ்டம் வரும். பிறகு கணவனோ மனைவியை பிரிஞ்சு போவார்கள். பிறகு பிள்ளை பள்ளிக்கூடங்களுக்கு தாய் இல்லாத பிள்ளை தேப்பன் இல்லைன்னு சொல்லி போகும். அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்வார்கள். இப்படி இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இலங்கையில். ஆனபடியாகத்தான் நான் இதை பற்றி ஃபீல் பண்ணுறேன். சரி, நான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த காதல் பாடசாலைகள்லேயும் சமூகத்திலையும் பெறும். இப்போ நான் பாடசாலையில் பாடுறதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பாடசாலையில் இப்படியான காதல் பாடுறது நீங்கள் கேட்பீங்க, அது பெரிய குற்றமே இல்லை, பிழையே இல்லை. ஆனால் அங்கே அதை செய்யக்கூடாது. அப்படியான செயற்பாடுகளுக்கு பள்ளிக்கூடம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டியது அதிபரும் ஆசிரியரும் பெற்றோரும். பெற்றோர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இல்லாவிட்டாலும் பெற்றோரோட ஒத்துழைப்பை பெற்று பெற்றோருக்கு இதை பற்றி தெளிவுபடுத்தி பெற்றோரோட கலந்துரையாடி இதை கட்டுப்படுத்தணும். பாடசாலைகள் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நடக்குது தானே, நீங்களே புதுசாக இதை பற்றி சொல்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் லவ் நடக்கிற இல்லையா, நீங்கள் லவ் பண்ண இல்லையா, இல்லாட்டிக்கு நீங்கள் அதை பார்க்க இல்லையா, நீங்கள் என்ன வேலை செய்தீங்கன்னு கேட்பீங்க. பாடசாலையில் கண்டிப்பாக டீனேஜ் வர்ற போது அவர்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற போது இப்படி காதல் என்ற பேரில் பிரச்சனைகள் வரத்தான் வேணும். வராவிட்டால் அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைபாடு இருக்கும். இப்போ வந்தால் அதை அனுமதிக்கலாமான்னு சொன்னால் பாடசாலையில் அதை அனுமதிக்க முடியாது. என்று சொன்னால், பாடசாலை கலாச்சாரத்தில் அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை நாங்கள் மாணவர்களிடையே விட்டோம்னு சொன்னால் அது கல்விக்கு பாதிப்பாகவும் அந்த சமூகம் பற்றிய ஒரு பார்வையும் பாடுதூரமாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை கட்டுப்படுத்த வேணும். பாடசாலையில் கட்டுப்படுத்த வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், அதிபர் ஆசிரியர்கிட்ட செயற்பாடு அந்த பிள்ளைக்கு தெரியாமல் அந்த விஷயங்களை கையாள வேண்டும். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது. நான் அதிபராக இருந்தபோது பாடசாலையில் இப்படியான பிரச்சனைகள் வர்ற போது நான் என்ன செய்வேன்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த சம்மந்தப்பட்ட 2 பேருக்கும் தெரியாமல் தான் இந்த விஷயத்தை கையாளுவேன். மற்ற டீச்சர்ஸுக்கு சொல்லி போடுவேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியும்டா மற்ற டீச்சர்கிட்ட போய் இதை பற்றி கதைக்கக்கூடாது. ஏன்ற டீச்சருக்கு தெரியும்டா ஏயோடையே இருக்கணும். ஒழுக்காட்டுத்துறை மற்ற அப்படி விளையாட்டு ஆலோசனை சொல்லி 2 பேருக்குள்ளே இந்த விஷயம் இருக்கும். மற்றாக்கள்கிட்ட பகிரக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட நேரடியாக கேட்கக்கூடாது. அந்த பிள்ளைய நாங்கள் அவதானிக்கிறோம்ன்றது தெரிகிற மாதிரி அவதானிக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை. எனக்கு நல்ல சுவரேசியமான இன்னொரு பிரச்சனை நடந்தது. நீங்கள் இந்த வகுப்பை சொன்னால் நீங்கள் தலையில் அடிச்சிருவீங்க. எனக்கு சொன்னால் இப்படி இந்த வயதில் நடக்குதாண்டு. 3ஆம் வகுப்புண்டா 8 வயது. அது காதல் இல்லை. நினைக்கிறேன் அந்த பிள்ளை வீட்டில் எங்கேயோ பார்த்துட்டு இப்படி நாங்களும் செய்வோம்ன்ற மாதிரி யாரோ பெரியாக்கள்
பட்டியலை பாட்டு விசில் அடிக்கிறதோ கொள்றதோ பார்த்துருக்கு, பாட்டு படிக்கிறதோ பார்த்துருப்பான் போல இருக்குது. பார்த்துட்டு வகுப்பறையில் வந்து ஒரே ஒரு பிள்ளையை பார்த்து சினிமா பாட்டு பாடுறேன், லவ் சாங்கள், காதல் பாட்டுகள் பாடுறது. அப்போ எனக்கு இது உண்மை சம்பவம். அப்போ எனக்கு வகுப்பாசிரியர்னு சொன்னால், சார் இந்த புள்ளியன் நெடுக்கலும் அந்த பிள்ளையை பார்த்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஒரு நாள் வகுப்பு விசிட் பண்ணுற மாதிரி போய் பார்த்தால், நான் போன விட்டு பாடையில் நான் அவற்றை நடவடிக்கைகள் அப்படித்தான் இருந்தது. அப்போ நான் அந்த தொடர்ந்து பிறகு கேட்டேன். அந்த டீச்சர் சொன்னான், அவன் அப்படித்தான் பாடுறான்ட்டு. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நானும் திரும்ப ஒரு நாள் அந்த வகுப்புக்கு போய் அந்த பொடியனை கூப்பிட்டு என்ன செய்தேன், வா தம்பி படிப்பை முடிஞ்சு அவனோட சேர்ந்து இருந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே போயிருந்துட்டு அவனை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் இருத்தி போட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீ இதில் இருந்தே படின்னு சொன்னேன். அந்த பிள்ளையும் அந்த பொடியனும் பக்கத்தில் இருத்தி போட்டேன். சின்ன பிள்ளைகள் நான் இருத்தி போட்டேன். அப்போ இருத்தி போட்டு நான் வந்த பிறகு நான் கேட்டேன் டீச்சரை, அப்புறம் அடுத்தடுத்து நான் கூப்பிட்டு என்ன செய்கிறான்னு பாடுறானோண்டு. இப்போ பாடே இல்லைன்டானேன்னு சொன்னால், அவர் முதல் பாடினது அவள் தள்ளி இருந்தபோது இவர் பக்கத்தில் இவர் தள்ளி மற்ற பக்கமாக இருந்தவொண்டு அவளை பார்த்து தூரம் இருந்து பாடுறது. இப்போ பக்கத்தில் வந்துட்டாளோ என்னென்னு பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து பாடுறது. அப்போ இவர் பாடையில் அந்த பாடையில் ஒரு அந்த பிரச்சனை அதால் வெற்றிகரமாக போயிட்டுது. அப்போ இது எந்த கொள்கை என்னென்னு சொன்னால், அந்த வயதில் அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்போ நாங்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் இடங்களை இறக்கி, அதுக்கு அவர்கள் எப்போ சந்திக்கிறார்களோ எப்போ அப்படியான பிரச்சனைகள் வர்றதுன்றதை விலத்தி அதை ஒரு நல்ல ஒரு சுமூத்தான வழியில் கொண்டு போகணும். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால், இது சொந்த கதை தான் கொஞ்சம் நடந்துன்னு சொன்னால், நான் இயல் படிக்கிற காலத்தில் நான் அம்மாவை இழந்து, எனக்கு 80ஆம் ஆண்டு அம்மா இழந்துட்டா. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு 81 82க்குள்ளே போய் 85 வரைக்கும் படித்தேன். அப்போ எனக்கு அம்மா, அப்போ எனக்கு சின்ன கொஞ்சம் வயது 14 15 16 வயதுக்குள்ளே. அப்போ எனக்கு அம்மா இழந்தபடியாக எங்களுக்கு சொந்தத்தில் யாருமே இல்லை. அப்போ பார்க்குற முகமெல்லாம் ஒரு அன்பை தேடுற மாதிரி ஒரு ஆட்கள் யாராவது எங்களுக்கு ஆதரவு தர மாட்டேனம்மா. சாப்பாடு கூடிய அப்போ சரியான கஷ்டமாக இருக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது. அப்படி யோசிக்கிற போது என்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைண்டு பார்த்தேன், நானும் பார்த்தேன். அப்போ இதை டீச்சர் மாதிரி அடைஞ்சிட்டு எல்லாருக்கும் எல்லா டீச்சர் மாதிரியும் கதைச்சி சேர்ந்து கதைச்சி இப்போ நம்ம இதாக மட்டும் சொல்லி கதையை கரை போட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த வயதில் நீங்கள் சொன்னால் இது உண்மையாண்டு பொய் சொல்கிறாங்க. எனக்கு அது காதல்ண்டே பெருசாக இது உடல் ரவு காதல் செக்ஸ்ன்றதெல்லாம் எனக்கு பெருசாக விளக்கம் இல்லாத வயது 15. அப்போ தான் அந்த இதுக்குள்ளே போகிற வயது. அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை. அப்போ இப்படி சொல்ல விட்டு அப்போ அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் அவளை. அப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே எங்களை 2 பேரும் நீந்த முடியாமல் இருந்தவங்களே எங்களே குளத்துக்குள்ளே தள்ளி நீந்த பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படியான விஷயங்கள் பாடசாலையில் ஏற்படுறது பகிரங்கப்படுத்தக்கூடாது. 4 பேருக்கு சொல்லாமல் அது ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளோட எதிர்காலங்கள். அப்போ அவர்களும் மனம் பாதிப்பு இல்லாமல் நல்ல முறையில் செய்யணும். பெற்றோரும் இப்படியான விஷயங்கள் வரபோது பிள்ளைகளோட நல்ல இணைப்பாக நல்ல மாதிரி நடந்து வெறுட்டாமல் அடிக்காமல் பேசாமல் நல்ல மாதிரி கதைச்சி பிள்ளைகளோட பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களோட ஃப்ரெண்டாக நடந்து. இப்போ அந்த காலத்தில் தான் அடித்து விரட்டுறது. அப்படியான முறையில் இனங்கண்டு அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிள்ளையாக இருக்கலாம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட கல்ச்சர் வேறு, இது சில வேலை இது ஒரு பிரயோசனமற்ற ஒரு அலர்ட்டலாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எங்களோட வன்னி வாழ்க்கை முறை, எங்களோட வடமாகாணத்தின் வாழ்க்கை முறைக்கு இது ஒரு பொருத்தமான ஆலோசனையாக இல்லாட்டிக்கு ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.